வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீரற்ற காலநிலையால் 2 பரிதாப உயிரிழப்பு, 3600 பேர் பாதிப்பு. நீதிமன்றில் தனியாக நின்று பாதிக்கப்பட்ட சிறுமி சந்தேக நபரான தேரருக்காக 20 சட்டத்திறனிகள். வங்காள விரிகுடாவை நோக்கி நகரும் காற்றழுத்த தாழ்வு நிலை, கனமான மழை பெய்ய வாய்ப்பு. கொழும்பு நோக்கி பயணித்த தொடர்ந்து தடம் புரண்ட விபத்து, பயணிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு. பெரும் சர்ச்சையில் சிக்கிய முதலமைச்சர் விஜய் பிரதமராக கூடிய வாய்ப்புள்ளதாக தகவல். பேருந்தில் இளம் பெண்ணிடம் மோசமாக செயற்பட்டவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. சர்வதேச மோசடி கும்பல்களின் புகலிடமாக மாறியுள்ள இலங்கை எழுந்துள்ள கடும் கண்டனம். இலங்கையில் யாழ்ப்பாணம், புத்தளம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த அனர்த்தத்தில் சிக்கி இதுவரை 20 உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் மற்றும் சீரற்ற காலநிலையால் 1151 குடும்பங்களைச் சேர்ந்த 3623 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2 பலியாகியுள்ளதுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளனர். ஒரு வீடு முழுமையாகவும் 112 வீடுகள் பகுதிகளவிலும் சேதமடைந்துள்ளன. அதிகாரப்பூர்வ தகவல்களின்படி அதிக பாதிப்புக்குள்ளான மாவட்டங்களின் விவரங்களாக கொழும்பு 1469 பேர், புத்தளம் 1264 பேர், களுத்துறை 529 பேர், யாழ்ப்பாணம் உள்ளிட்ட ஏனைய மாவட்டங்களில் பாதிப்புகள் பதிவாகிய நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அவசர நிவாரணப் பணிகளை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் முடுக்கிவிட்டுள்ளது. மழை தொடரும் பட்சத்தில் பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. சிறுமி ஒருவரை தகாத நடத்தைக்குட்படுத்திய அனுராதபுரம் பிரதான விகாரையின் தலைமை விகாராதிபதிக்கு எதிரான வழக்கு நேற்று அனுராதபுரம் மஜிஸ்திரேட் நீதிமன்றில் குறித்த பௌத்தபிக்கு முன்னிலையாக நிலையில் வழக்கு விசாரணை இடம்பெற்றது. சந்தேக நபரான பல்லேகம கேமரத்தின பிக்கு சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி கலிங்க இந்ததீச சிரேச சட்டத்தரணி ரஞ்சித் ராஜகர்ணா உள்ளிட்ட 20 சட்டத்தரணிகள் முன்னிலையாகியிருந்தனர். பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் சார்பில் சட்டத்தரணி பிரதீப் திசாநாயக்க முன்னிலையானார். ஆனால் தகாத நடத்தைக்குட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சிறுமியின் உரிமைகளுக்காக எந்த வழக்கறிஞரும் அல்லது வேறு எந்த வழித்தரப்பினரும் முன்னிலையாகவில்லை. சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் நீதியை நிலநாட்டும் பிரிவின் நீதித்துறை பிரதானியாக கடமையாற்றும் சஞ்சீவனி அபேகோனின் முயற்சியால் தேரருக்கு நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. அதுவரை தேரருக்கு பிடியாணை கூட பிறப்பிக்கப்படவில்லை. சட்டத்தரணி சஞ்சீவனி அபேகோன் தன்னுடைய முகநூல் பதிவொன்றில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இன்று வடக்கு, கிழக்கு, மேற்கு, வடமேற்கு, மத்திய, சப்ரகமுவ, ஊவா, தெற்கு மாகாணங்கள் கனமான மழையை பெறும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளரும் வானிலை ஆய்வாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். நாளை மேற்கு, சப்ரகமுவ, தெற்கு, வடமேற்கு மாகாணங்கள் கனமழையுடன் வடக்கு, கிழக்கு, வடமத்திய மாகாணங்கள் மிதமான மழையை பெறும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்காள விரிகுடாவில் இலங்கையின் பருத்தித்துறைக்கு வடக்கு, வடகிழக்கு திசையில் 390 கிலோமீட்டர் தூரத்திலும், இந்தியாவின் கடலூருக்கு கிழக்காக 219 கிலோமீட்டர் தூரத்திலும் மையம் கொண்டிருந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் அமுக்க சாய்வு விசையின் பற்றாக்குறை காரணமாக பல மணித்தியாலங்களாக ஒரே இடத்தில் நிலை கொண்டு தற்போது மிக குறைவான வேகத்தில் நகருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பொல்ககாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடர்ந்தொன்று தடம் புரண்டு அதன் ஒரு பெட்டி தண்டவாளத்தில் கவிழ்ந்ததில் 12 பயணிகள் காயமடைந்தனர். இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 3:25 மணிக்கு பொல்ககாவிலிருந்து புறப்பட்ட இந்த தொடர்ந்து விபத்து நடக்கும் போது களுத்துறை தெற்கு நோக்கி பயணித்துக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்த பயணிகள் விபத்து நடந்த இடத்துக்கு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ புட்லர் தெரிவித்தார். இதேவேளை பலத்த காயமுற்றொருவர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முதலமைச்சர் விஜயின் யாதகம் பிரதமர் மோடியின் யாதகத்தை போல் உள்ளதாகவும், மோடிக்கு பின்னர் பிரதமராகும் வாய்ப்புள்ளது என்றும் ஜோதிடர் ரத்தன் பெண்டிட் கூறியுள்ளமை தற்போது பேசுபொருளாகியுள்ளது. தமிழக முதல்வர் விஜயின் ஜோதிடர் ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் முதல்வரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டமையானது பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனை பரிசீலனை செய்வதாக முதல்வர் விஜய் கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து குறித்த பதவி ரத்து செய்யப்பட்டது. அரசு பதவி வழங்கப்பட்டு ரத்து செய்யப்பட்டமை குறித்து ரத்தன் பண்டிட் விளக்கம் அளித்தார். எனக்கு பதவி கொடுக்கப்பட்டதே முதலில் எனக்கு தெரியாது. பணி நியமனம் ரத்து செய்யப்பட்டது எனக்கு வருத்தமில்லை. சில நிமிடங்கள் மட்டும் அதிர்ச்சியாக இருந்தது. விஜயின் அன்பு வட்டத்தில் இருக்கும் மனிதர், அதுவே எனக்கு போதுமானது. விஜய்க்கு ஜோதிடம் மீது பெரிதாக நம்பிக்கை இல்லை. ஜோதிடத்துக்காக விஜய் என்னை அழைப்பதும் இல்லை. முதல்வர் விஜய் தீவிர முருக பக்தன். கடந்த 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா இறந்த சில மாதங்களில் நான் விஜய் மற்றும் அஜித்தை தொடர்பு கொள்ள முயற்சித்தேன். நீண்ட காலம் விஜய்தான்
ஜிஎம் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். விஜய் ஜாதகத்தை பொறுத்தவரை போட்டியில்லாமல் அடுத்த 40 முதல் 50 வருடம் வாழப் போகிறார். பிரதமர் மோடி ஜாதகம் மாதிரித்தான் விஜயின் ஜாதகம் உள்ளது. அவர் ஜாதகத்தில் உள்ள எல்லாம் இவர் ஜாதகத்திலும் உள்ளது. மோடி 25 வருடம் மூத்தவர். அவர் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்திவிட்டு போகும்போது தானாக இன்னொரு அதிர்ஷ்டசாலி அங்கு இருக்க மாட்டார். அப்போது போட்டியே இல்லாமல் பிரதமராக இவர் ஏன் மாறக்கூடாது? மோடிக்கு பின் பிரதமராக விஜய் அமர பிற்காலத்தில் வாய்ப்புள்ளது. கண்டிப்பாக பிரதமர் மட்டுமன்றி உலகம் போற்றும் தலைவராக விஜய் இருப்பார். விஜய்க்கு தோல்வி முகமொன்று ஒன்றும் கிடையாது என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டார். பிபில மொனராகல வீதியில் பயணித்த தனியார் பேருந்தொன்றில் பெண் பயணியொருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேருந்து நடத்துனர் கைது செய்யப்பட்டார். நேற்று முன்தினம் மொனராகலை போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டார். 26 வயதுடைய பெண் பேருந்தில் நின்று கொண்டு பயணித்த போது இந்த நடத்துனர் அங்க சேட்டையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. பாதிக்கப்பட்ட பெண் வீட்டுக்கு சென்று இது குறித்து கணவரிடம் முறைப்பாடு செய்தார். இதையடுத்து மொனராகலை மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் மருத்துவமனை போலீஸ் பிரிவில் சம்பவம் குறித்து முறைப்பாடு செய்தார். இதையடுத்து உடனடியாக செயற்பட்ட மொனராகலை போலீசார் சந்தேக நபரை கைது செய்தனர். சந்தேக நபரை மொனராகலை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சம்பவ தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் முறையற்ற விசா கொள்கையால் இலங்கை சர்வதேச மோசடி கும்பல்களின் புகலிடமாக மாறியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கடும் கண்டனம் வெளியிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், தாராளவாத விசா கொள்கை காரணமாக கடந்த 5 மாதங்களில் மட்டும் இணையவழி நிதி மோசடிகளில் ஈடுபட்ட 652 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். இது கடந்த ஆண்டை விட 50% அதிகரிப்பாகும். கைது செய்யப்பட்ட பலரின் விசா மற்றும் கடவுச்சீட்டுகள் காலாவதியாகியுள்ளன. வெளிநாட்டு செலவாணியை ஈட்டும் குறுகிய நோக்கில் நாட்டின் பாதுகாப்பை அரசு அடகு வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.